ஹலோ எவ்ரிவன், நான் சந்துரு. வெல்கம் டு ஜிஎல் ஃபேமிலி. இந்த ஒரு வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, விடாமுயற்சி படத்தோட நம்ம ஏகே சார் நடித்த விடாமுயற்சி படத்தோட 2வது பாடல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட டீகோடை பற்றியும் ஃபுல் அப்டேட்டை பற்றியும் இந்த ஒரு வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தலையை பிடிக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு வீடியோக்கு 10க்கு லைக்கு மேலே லைக்கு கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பொங்கல் அப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கோவத்துலேயும் இருந்தாங்க, பல கவலையாக இருந்திருந்தாங்க. ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் தலை பொங்கல்னு எல்லாமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ரொம்பவும் வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த சாவடிக்கா சாங்கை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை பார்த்தீங்கன்னா ரேஸில் துபாயில் நடந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு 3வது ப்ளேஸ் பிடிச்சி இன்னும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சி கொடுத்துருப்பார். ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் சாவடிக்கா சாங். அந்த ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ்நாட்டிலையும் சரி, பல ஸ்டேட்டுங்கள்லையும் சரி, பல பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்ட வந்த சாங் தான் அந்த ஒரு சாங். ஸோ லவ்வாகவும் சரி பயங்கரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த ஒரு சாங்கை பற்றி. அதுக்கப்புறம் நான் அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணி முடித்த உடனே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருப்பாங்க. அதாவது விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி இன்னும் தர அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10:45 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட 2வது சாங் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்காக இது பார்த்தீங்கன்னா வைரலாகவே இருக்குது. இந்த ஒரு சாங்கை பொறுத்திருக்கோம். இது எதை டார்கெட் பண்ணுதுன்னா மோஸ்ட்டாக அவங்களோட தன்னம்பிக்கையை தான் டார்கெட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்களோட விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க்கை தான் டார்கெட் பண்ணுதுன்னு இந்த ஒரு சாங்கை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த சாங்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ இதை யார் பாடினவங்க, இதுக்கு லிரிக்ஸ் யார் எழுதுனவங்க, இதோட டேரக்டர் யார், ஸோ இது எல்லாத்தையும் இப்போ பார்த்துடலாம். இந்த ஒரு சாங்கோட நேம் என்னென்னா பத்திக்கிச்சே சாங். இந்த சாங்கில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தான் இந்த ஒரு சாங் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த விடாமுயற்சி படத்துக்கு இந்த ஒரு பாட்டை பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லாவே இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இந்த ஒரு பாட்டுக்கு நடித்தவங்க யார் உங்களுக்கே தெரியும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஏகே சாரும் திரிஷா மேமும் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மகிழ் திருமேனி. அவங்க தான் இதோட டேரக்டர். ஸோ இந்த ஒரு பாடலை யார் பாடியிருப்பாங்கன்னு தெரியுமா? அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 பேர் தான் இந்த ஒரு சாங்கை பாடியிருக்காங்க. அனிருத், அதுக்கப்புறம் நான் யோகி சேகர், பாலாஜி, இவங்க 3 பேர் தான் இந்த ஒரு பாடலை பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குன்னு சொல்லலாம். லிரிக்ஸ் யார் எழுதுன்னு தெரிஞ்சாங்க நீங்களே ஷாக் ஆகிடுங்க. விஷ்ணு எட்வின் இவங்க தான் இந்த ஒரு லிரிக்ஸை ரைட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் நல்லா இருக்குது. மகிழ் திருமேனி இவங்க டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு பாடம் அமைய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாங்கும் பிளாக் பஸ்டராக இருக்கும், 2வது சாங்கும் பிளாக் பஸ்டர் ஆக போகுது. வைரல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு சாங்கை பார்த்து நான் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு படம் டெய்லரும் பங்கமாக இருக்குன்னு சொல்லணும், தரமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நான் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தான் எல்லா மக்களும் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு 10 லைக்குக்கு மேலே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் சந்திக்கலாம்.